மக்களே எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். குட் மார்னிங். மார்னிங் மக்களே. உங்களுக்கு லைவ் வந்துச்சா? எனக்கு லைவ் ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் ஓப்பன் ஆயிடுச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். குட் மார்னிங் மக்களே. குட் மார்னிங். எல்லாருக்கும் லைவ் வந்துருச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இஷ்யூ எதுவும் இல்லைல்ல? ஆடியோ கிளியரா இருக்கா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்னைக்கு எல்லாம் எக்ஸாம் போயிட்டாங்களோ? இசிஐசி யூடிஐசி இருக்கோ, மெயின்ஸுக்கு போயிருப்பாங்க நிறைய பேர். பரவாயில்ல. லைவ் வந்துருச்சு, எல்லாருக்கும் ஓப்பன் ஆயிடுச்சா வீடியோ? எனக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நல்லது நல்லது நல்லது. போலாமா மக்களே? கிளாஸ் போலாமா? அவ்வளோதானா இன்னைக்கு லைவு? வர வர லைவ் ஒரே காமெடியாக போயிட்டு இருக்கு. ரைட் ரைட் ரைட். சரி மக்களே, கிளாஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் குவரிஸ் இருக்கு, ஏதோ கேட்கணும் வைக்கணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்படின்னா ஜாக்சன் சாருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ராயல் பாஸ், நம்ம அல்டிமேட் பிடிஎஃப் பண்டிலு, நம்ம வீடியோ பேக்கேஜ் எல்லாத்துக்குமே ஆஃபர் போயிட்டு இருக்கு மக்களே. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் இன்னையோட முடியுது. மே 30, இது ஏப்ரல் 30 முடியுது. ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு போனதுக்கு அப்புறமேட்டு சார் ஆஃபர் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அப்படி இருக்காங்க, இருக்கப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களை, கிளாஸ் போலாமா? போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜான்வரி மந்த் மேக்ஸிமம் வந்து இந்த இது வந்து உங்களுக்கு இஎஸ்ஐசி எம்டிஎஸ்ஓ ஆர்பி அசிஸ்டன்ட்காக மட்டும் இல்லை மக்களே. இது வந்து உங்களுக்கு நார்மலா ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். அதே டைம் வந்து எஸ்பிஐக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்து இப்போ நேற்று கூட ஜாக்சன் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தார், எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது, ஸோ எல்லாம் இது பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அதுக்கும் சேர்த்தே இது கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ வந்து எப்பயுமே ஜான்வரியிலேருந்து நம்ம படிக்க போகிறோம், ஜான்வரியில தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜான்வரியில தான் படிச்சுட்டு இருப்போம் எஸ்பிஐக்கு. ஸோ அதுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்றனால தான் 1 to 15 உங்களுக்கு. அதுவும் இப்போ டேட் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ சேர்த்து கவர் பண்ண அப்படினால 1 to 15 வரையும் வச்சிருக்கேன். நியூஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது, ஒரு 150 கிட்டே இருக்குது. ஸோ ஆனால் கொஞ்சம் டக்குன்னு போனோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே மக்களே, கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? போலாமா? எல்லாம் வந்தாச்சுல? ஓகே போலாம் மக்களே. ஃபர்ஸ்ட், Education Minister Dharmendra Pradhan will launch the which program of 100-day reading campaign on January 2022. நம்ம 100 days ரீடிங் கேம்பெயின் ஒன்று கொண்டு வந்தார் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர். அந்த கேம்பெயினோட நேம் என்ன? ஐ திங்க் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆன்சர் பதே பாரத். ஞாபகம் இருக்கா? 100 நாள் வாசிப்பு திட்டம் சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க, பதே பாரத் அப்படின்னு சொல்லி. ஓகே நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரிலீஸ் 10th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் அண்டர் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி. சரியா? பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீம் வந்து நம்ம மோடி ஐயா வந்து இப்போ 10th இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணார். சரியா? 20,000 கோடி பேருக்கு வந்து 20,000 கோடி ரூபா வந்து ஒரு 10,000 பேருக்கு 10 கோடி பேருக்கு வந்து ரிலீஸ் பண்ணார். சரியா? இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, அந்த வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீம். அது அந்த ஸ்கீம் முத எப்போ ஆபரேஷனுக்கு வந்துச்சு, அதாவது அந்த ஸ்கீம் முத எப்போ கொண்டு வந்தாங்க? உங்களுக்கு ஆன்சர் 2018. சரியா? கிளியர்? sorry. Next, which one of the following states should first in the country in the list of highest number of open defecation free villages? open defecation free villagesல வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க? தெலுங்கானா. Next, consider the following statement regarding the parliamentary panel which seeks to raise legal age of women to 21. யார் வந்து இந்த பார்லிமெண்டரி பேனல் வந்து கொண்டு வந்தாங்க? சரியா? உமனுக்கு வந்து 21 வயசுல அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது யார் ஹெட்டா இருந்தாங்கன்னு தெரியுமா? உங்க ஆன்சர் ஆப்ஷன் 2
அது 2 கமிட்டியுமே இருந்துச்சு. சரியா? இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்டரி பேனல்ல யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு பேனல் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுல தான் சுஷ்மிதா தேவ் இருந்தாங்க. சரியா? பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச அந்த கமிட்டியில வந்து லீட் பண்ண வந்து வினேஷ் சஷ்ருபுத்தே அப்படின்றவர் தான் லீட் பண்ணார். சரியா? பார்லிமெண்டரி பேனல் ஸ்டாண்டிங் கமிட்டி அவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தனியா ஒரு கமிட்டி போட்டதெல்லாம் வந்து நம்ம சுஷ்மிதா தேவ் இருந்தாங்க. கரெக்டா? அதான் ஆன்சர். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் காசிரங்கா எலிவேட்டட் ரோட் பிளான். காசிரங்கா எலிவேட்டட் ரோட் பிளான்ல இதுல என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க? உங்க ஆன்சர் 35 km road elevated along with existing arterial highway, 6000 கோடி ரூபாய்க்கு 30 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க விர்ச்சுவலா. ஸோ இதுல எது வரும்? ஆல் த போ, இது எல்லாமே வரும். ஓகேவா? வித் ரெஃபரன்ஸ் டு த ஏர் ஸ்போர்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரியா? வித் ரெஃபரன்ஸ் டு த ஏர் ஸ்போர்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதுல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வரும்? According to draft national air policy and air sports federation of India will establish the apex governing body. அதே அதுவா இல்ல ஃபெடரேஷன் ஏரோநாட்டிக் இன்டர்நேஷனல் ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் லுசானே சுவிட்சர்லாந்து இஸ் த வேர்ல்ட் கவர்னிங் பாடி ஆஃப் ஏர் ஸ்போர்ட்ஸ். இது ரெண்டுல எது வரும்? ரெண்டுமே வரும். சரி, 2 பேர் சேர்ந்து அதை பண்றாங்க. இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து தான் பண்றாங்க. ஏஎஸ்எஃப்ஐயும் நம்ம என்ஏஎஸ்பியும் அதே மாதிரி எஃப்ஏஐயும். ஓகே, இந்த நியூஸ் பார்த்துருக்கோம். கல்பனா சாவ்லா சென்டர் ஆஃப் ரிசர்ச் in space science and technology has been inaugurated in which university? எந்த யூனிவர்சிட்டி வந்து கல்பனா சாவ்லா சென்டர் ஆஃப் ரிசர்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க? உங்க ஆன்சர் சண்டிகர் யூனிவர்சிட்டி. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் நீட் 3 a single platform to provide best development. ஓகேவா? அந்த நீட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நீட்னு சொல்லி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்தார் நம்ம மோடி. அந்த தர்மேந்திர பிரதான். அந்த நீட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? உங்க ஆன்சர் National Education Alliance for Technology. On January 4, 2022, PM Modi inaugurated new integrated terminal building at Maharaja Bir Bikram Airport. And which of the following, please? இந்த மகாராஜா Bir Bikram Airport வந்து எங்க திறந்து வச்சார்? டெர்மினல் பில்டிங் அகர்தலா, திரிபுரா அகர்தலா. Union Minister Dr. Jitendra Singh has launched the web portal for PM Excellence Award in PM Administration of the year 2021. The prize money has been increased from rupees 10 lakh to what amount? 10 lakh இருந்து இப்போ எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? அந்த PM's Excellence Award in Public Administration 2021-22 எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? அன்னைக்கு கூட பார்த்தோம் நியூஸ். நம்ம இந்த அவார்டு ஒருத்தவங்க வாங்கினாங்களே உதான் ஸ்கீமுக்காக, அதில் வந்துருந்துச்சு 20 lakhs 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆக்கியிருக்காங்க. In January 2022, which state collaborated with Indian School of Business to improve the state forest economy? இந்த நியூஸ் பார்த்துருக்கோம், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டோட சேர்ந்து நம்ம இந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் சேர்ந்து அந்த ஊர்ல இருக்க ஃபாரஸ்ட் எக்கானமி எல்லாம் டெவலப் பண்றதுக்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? Recently, in January, the central government has announced to launch the first of its kind district level good governance index. On which of the following state to access the status of governance? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த புதுசா லான்ச் பண்ணாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லி. சரியா? அதுல ஸ்டேட்டஸ் ஆஃப் கவர்னன்ஸ்ல வந்து குட்ல இருந்தது யாரு அக்சஸ் பண்றது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். Recently in January, which of the following state has announced the new scheme Mukhyamantri Krishak Uparjan Sakatya Yojana? A scheme able to provide budgetary allocation to Food and Civil Supplies Corporation. எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், அதற்கான அலோகேஷன்லாம் கரெக்டாக நடக்கும், பட்ஜெட்ரி அலோகேஷன் நடக்கணும் அப்படின்றத இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. மத்திய பிரதேஷ். Recently, RK Singh dedicated an automatic generation control to the nation. It will be operated by which of the following? RK Singh ஒரு ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன் கண்ட்ரோல் அப்படி கொண்டு வந்தார். அதை யாரு ஆப்ரேட் பண்றா? பவர் சிஸ்டம் கார்பரேஷன் ஆஃப் ஆபரேஷன் கார்பரேஷன். சரியா? PSOC, Power System Operation Corporation. Which ministry in association with Common Service Centers will undertake the first ever cultural survey of India's villages? சரியா? எந்த மினிஸ்ட்ரி வந்து CSE யோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த வில்லேஜஸ் சர்வே கல்ச்சரல் சர்வே ஆஃப் இந்தியாஸ் வில்லேஜஸ் எடுத்தாங்க?
கல்ச்சர் மினிஸ்ட்ரி. சரி, ஸோ கல்ச்சர் சம்மந்தப்பட்டதுன்னா நம்ம கல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் எடுத்திருப்பாங்க. Which district of Odisha has declared itself as child marriage free district in January 2022? Child marriage free district னு சொல்லி எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருந்தாங்க? கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் இன் ஒடிசா. அதெல்லாம் வந்து நீங்க பார்க்காமலே சொல்லணும். In January 2022, which of the following ministry has launched smart cities and academies towards the action and research? SAR program. SAR program எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க? Housing and Urban Affairs. How many one district one product grant under PMFME scheme have been launched by food processing industries and Minister Pasupati Kumar Paras? எத்தனை பிராண்ட் கொண்டு வந்தாங்க? ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்ல எத்தனை பிராண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க? உங்க ஆன்சர் 6. சரியா? Kerala government has signed a MOU with Singapore-based LNG Alliance company to build the state's first LNG terminal in which of the following city? LNG terminal first LNG based alliance company சேர்ந்து கர்நாடகா கவர்மெண்ட் எங்க கொண்டு வந்தாங்க? மங்களூரு. பெங்களூர்ல மங்களூர். Right. Next. In the first Federation of Hotel Restaurant Association of India has signed historic MOU with which state government to promote hospitality and related infrastructure? ஹாஸ்பிட்டாலியும் அது சம்பந்தமான கட்டுமானத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஃபெடரேஷன் ஆஃப் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஸ்டேட்டோட ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர். Recently in January, RailTel, a public sector undertaking, has operations came with CSE Governance Limited. சரியா? சரி, ரைட். And the Ministry of Electronics under which common service Kishore will come up how many railway stations across India? எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க? RailTelலும் CSEயும் சேர்ந்து அந்த எல்லா இடத்துக்கும் வந்து அந்த நெட் சர்வீஸ் பிராட்பேண்ட் சர்வீஸ் கொண்டு போகணுன்றக்காக வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி அந்த சிஎஸ்சி கிஷோக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்? 200. ஓகேவா? Next. Consider the following statement regarding third National Water Awards 2020. National Awards 2020. Third National Award 2020 கொடுத்தாங்களே, இதுல என்னென்னலாம் நடந்துச்சு? அதுல இதெல்லாம் ட்ரூ? அதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு 2018 தான் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. பெஸ்ட் ஸ்டேட் கேட்டகரி உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. ஃபாலோட் பை ராஜஸ்தான், தமிழ்நாடு. இது ரெண்டுல எது ரைட்டு எது தப்பு? சரி, எது ரைட்டு? ரெண்டுமே ரைட்டு தான். Okay, next. Recently in January, Union Minister of State for Science and Technology, Jitendra Singh, inaugurated India's first open rock museum. Open rock museum எங்க கொண்டு வந்தாங்க? உங்களுக்கு ஆன்சர் ஹைதராபாத். How many tiger reserves of India has received accreditation of Global Conservation Assured Tiger Standards? எத்தனை டைகர் ரிசர்வ்ஸ்க்கு வந்து இந்த அக்ரெடிடேஷன் கொடுத்துருக்காங்க? குளோபல் கன்சர்வேஷன் அஷ்யூர்ட் டைகர் ஸ்டாண்டர்ட்ஸ் படி எத்தனை ரிசர்வ்ஸ்க்கு வந்து அந்த அக்ரெடிடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த CATSனால? 14. In January 2022, Unati portal has been launched by Chief Minister of which of the following state? Unati portal எந்த ஸ்டேட் கொண்டு வந்தாங்க? Unati. Himachal Pradesh. ஞாபகம் இருக்கா? Ntpc Limited signs agreement with GEDCOL for development of 500 megawatt floating solar power project on different water bodies in which of the following states? யாரோட சேர்ந்து இந்த 500 megawatt floating solar project கொண்டு வந்தாங்க? NHPC. Odisha. 24th National Conference on E-Government has been organized in which of the city on January 7-8, 2022? இந்த மீட்டிங் நடந்துச்சு. நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் E-Governance எங்க நடந்துச்சு? இதுவும் ஹைதராபாத் தான் நடந்துச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட். Which of the following statement is correct regarding the revised expenditure limit of contesting Lok Sabha and Assembly polls? Okay, answer. Both 1 and 2. Expenditure limit of the candidate contesting Lok Sabha election has been increased from 70 lakh to 95 lakhs. லோக்சபாவில் இது பண்ணுறதுக்கு அவங்க கேண்டிடேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் வந்து 95 லட்சம் வரை தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் கண்டஸ்டிங் அசம்பிளி போல்ஸ் ஹஸ் பீன் இன்க்ரீஸ் ஃப்ரம் அசம்பிளி போல்ஸில் லோக்சபா எலெக்ஷனில் கலந்துக்கிறவங்களுக்கு 95 லட்சம் வரை ஆக்கியிருந்தாங்க. அசம்பிளி போல்ஸ்னா 40 லட்சம் வரை இருந்துக்கலாம்.
both A and B. Which of the following statement is correct to the scheme of green energy corridor phase 2 of interstate transmission system? Interstate transmission system மூலமா இந்த கிரீன் எனர்ஜி காரிடார் ஸ்கீமுக்காக எந்தெந்த இதெல்லாம் ரைட் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்க? 12,031 கோடி ரூபா தான் ஒதுக்கியிருக்காங்களா? அதே மாதிரி 20 ஜிகாவாட் தான் வந்து மேக் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்களா 7 ப்ராஜெக்ட்ல 7 ஸ்டேட்ல. both 1 and 2. Super. Next. Recently in January, India with which of the following country has signed MOU to field of disaster management? Disaster managementக்காக இந்தியா இந்த கண்ட்ரியோட ஒரு MOU சைன் பண்ணிருந்தாங்க. Turkmenistan. In January 2022, the cabinet has approved the signing of agreement between India and which other country? Cooperation and mutual assistance in customs matters. சரியா? இந்தியா வந்து யாரோட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க? The cooperation and mutual assistance in custom matters. Spain. Which of the following has been selected by the Ministry of External Affairs, Government of India for the second phase of Passport Seva program? Passport Seva program யாரோட டைப் வச்சிருந்தாங்க? நம்ம Ministry of External Affairs. Tata Consultancy Services. The Union Cabinet on Thursday approved the memorandum of understanding between India and Nepal for the construction of bridge over the river at which river? At Darchula in Pithogarh of Uttarakhand. உத்தரகாண்ட்ல அந்த பித்தோகர்ன்ற இடத்துல வந்து ஒரு ரிவருக்கு மேல வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க. எந்த ரிவருக்கு மேல கட்டினாங்க? இந்தியா நேபாள் அக்ரிமெண்ட்ல மகாகாளி. சூப்பர். Chairman KVIC Sri Vinay Kumar Saxena launched the country's first mobile honey processing van at which of the following place? அந்த மொபைல் ப்ராசஸிங் வேன் கொண்டு வந்தாங்களா, மொபைல் ஹனி ப்ராசஸிங் வேன் எங்க கொண்டு வந்தாங்க? Ghaziabad. Recently in December, which of the following country has been approved city-centric, the national security policy for the year 2022-2026? Okay. Pakistan. எங்க கொண்டு வந்தாங்க இந்த இதை? சிட்டி-சென்ட்ரிக்கே எங்க அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற கொஸ்டின். பாகிஸ்தான். Carmichael mine, which was seen in news recently located in which of the following country? Carmichael அப்படின்ற இடம் எங்க இருக்கு? Carmichael mine எங்க இருக்கு? ஆஸ்திரேலியால இருக்கு. சரியா? Recently in January, which of the following country has launched the satellite rocket named Phoenix? Phoenix சொல்லி ஒரு சேட்டலைட்டை யார் இப்போ லான்ச் பண்ணா? எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்க? ஈரான். Consider the following statement regarding world's longest metro line. இது ரெண்டுல எது நம்ம பார்த்தோம்? எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே நினைக்கிறேன். லைன் 14 அண்ட் ஃபேஸ் 1 ஆஃப் லைன் 18 மொத்தம் 831 கிலோமீட்டர் கவர் பண்ணிருந்துச்சு அந்த ரெண்டு லைனையும் சேர்த்து. ஷாங்காய் தான். both 1 and 2. Correct. Recently in December, which of the following country has sought 1 billion credit line for essential import and 500 million for petroleum imports from India to tide its economic crisis? நம்ம ஆல்ரெடி டக்குன்னு பார்த்தாலே ஞாபகம் வந்துருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி கிரைஸுக்கு இப்போ $1 billion 500 million வந்து இப்போ கொடுத்தோம். யார் கொடுத்தோம்? ஸ்ரீலங்காவுக்கு தான் கொடுத்தோம். சூப்பர். Recently in January, South Africa Parliament was struck with massive fire. Who was the president and what is the currency of South Africa? South Africa president and currency என்ன? டக்குன்னு சொல்லுங்க. சிரில் ராம்போசா ரேண்ட். கரன்சி ரேண்டு. பிரசிடென்ட் சிரில் ராமபோசா. Recently in January, who has become the first Indian origin woman to trek solo to South Pole? I think எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹர்பிரீத் சந்தி. சவுத் போல்ல வந்து சிங்கிளா ஒரு பொண்ணு ஏறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்தியன் ஆரிஜின் பிரிட்டிஷ் சீக் ஆர்மி ஆஃபீஸர். Recently, which of the following countries have adopted the joint statement of further restricting spread of nuclear weapons? யாரெல்லாம் சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆஃப் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் சேர்ந்து சொல்லியிருந்தாங்க? உங்களுக்கு ஆன்சர் US, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் சைனா. அவங்க தான் எல்லாத்தையும் நிறைய இருக்கு. அவங்க தான் அதை பிராண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும் எப்படி பேசிட்டு இருக்காங்க. China has been experimenting with its artificial sun. Future. What is the name of the artificial sun made by China? China வந்து ஒரு சன் ரெடி பண்ணாங்க ஆர்டிஃபிஷியலா. அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. பேரு ஈஸ்ட். Recently in January, which of the following country has joined the International Solar Alliance as 102nd member? 102வது மெம்பராக இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல ஜாயின் பண்ண கண்ட்ரி யாரு? ஆன்டிகுவா அண்ட் பர்புடா.
Recently in January, Australia with which of the following country led a virtual summit on signing defense agreement? Defense agreementக்காக ஆஸ்திரேலியா ஒரு கண்ட்ரியோட விர்ச்சுவல் சமிட் பண்ணாங்க, சைன் பண்ணாங்க. அது யாரோட? சாரி, ஜப்பானோட. இந்தியா நினைச்சேன், நான் கூட மறந்துட்டேன். Recently in January, Pakistan sought to appoint whom as first female Supreme Court female first sorry அவங்க பாகிஸ்தான் கவர்மெண்டோட சுப்ரீம் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜாக யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க? ஐஷா மாலிக். இதெல்லாம் ஆன்சர் ஆப்ஷன் பார்க்காம நீங்க சொல்லியிருக்கணும். சரியா? பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் வாசல்ல ஐஸ் வித்தவங்க தான் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கணும். Which of the following country has signed agreement with India to jointly redevelop the static World War II era oil tank farm in South Asia? சவுத் ஏசியாவில் வேர்ல்டு வார் 2 கொண்டு வந்த ஆயில் டேங்க்லாம் வந்து ரீடெவலப் பண்ணணும் அப்படின்றக்காக யார் எம்ஓஐ சைன் பண்ணியிருந்தா? இந்தியாவோட சேர்ந்து. ஸ்ரீலங்கா. Which country is said to become the first foreign customer of BrahMos missile? BrahMos missile வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாங்குற ஃபாரின் கஸ்டமர் யாரு? பிலிப்பைன்ஸ். Defense Minister Rajnath Singh flagged in India's first multi-dimensional adventure sports exhibition. சரியா? It was conducted by National Institute of Monitoring, right? NIMAS. In which country? எங்க நடத்துறாங்க இந்த ஈவென்ட்? மல்டி டைமென்ஷனல் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் எக்ஸ்பிடிஷன் எங்க நடந்துச்சு? அது கூட ஒரு கோடாரி மாதிரி ஒன்று கூட போய் ராஜ்நாத் சிங்கு கொடுத்தாங்க. அந்த டீம், நிமாஸ் டீம் போய் கொடுத்தாங்க. பிரான்ஸ்ல நடந்திருக்கு. ஓகேவா? Recently in December, which of the following has approved introduction of special situation funds for investment restricted to stressed asset with minimum corpus of 100 crores? உங்க ஆன்சர் செபி தான் கொண்டு வந்திருக்காங்க. SSFன்ற ஆப்ஷன். Bajaj Auto announced to set up 300 crore electric vehicle plant at which of the following place? Bajaj Auto வந்து 300 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளான் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க? புனே. Central government has notified the Consumer Protection Rules 2021. According to the new rule, the National Commission will have jurisdiction of entire complaint where the value of goods exceed by how much amount? ஒரு குட் வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆக்ட்ல. 2 crores. Which of the following has applied for on tap for the licensing of small finance bank? லைசன்சிங் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கா லைசன்சிங் அப்ளை பண்ணது யாரு? வெஸ்டர்ன் ஹவுசிங். சூப்பர். வாட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஃபார் த 4th quarter? நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டோட 4th quarterோட ரேட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ? 6.8%. As per Reserve Bank directive for transaction beyond the free permissible limits for transaction through ATMs, the banking customer would be required to pay dash per transaction. அதாவது நீங்க பெர்மிசிபிள் லிமிட்டை தாண்டிட்டீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜனவரி 1, 2022 இருந்து. அந்த அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு யாருக்கா ஞாபகம் இருக்கா? 21 rupees. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட். Which of the following has become the first company to turn unicorn in 2022? யூனிகார்னா மாத்தினது யாரு? ஃபர்ஸ்ட் 2022. ஹொனேசா மாமாயர். ஞாபகம் இருக்கா? சூப்பர் மகளே. Recently in January, which of the following banks has received RBI approval for commencing international remittance business under money transfer service scheme? MTSS காக யாருக்கு வந்து RBI வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க இப்போ ரீசெண்டா? யாருக்கு ஞாபகம் வந்திருக்கும்? நேரம் வந்திருக்கும் டக்குன்னு. ஃபினோ பேமெண்ட் பேங்க். சூப்பர். India's merchandise exports reached highest ever monthly level in month of December. எவ்வளவு ரீச் பண்ணிருந்தாங்க இந்தியா மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டிசம்பரோட? 37.29 billion. Super. Recently in January, which of the following has launched India's first index of cryptocurrencies? IC15. IC15 சொல்லி ஒரு கிரிப்டோ கரன்சியை ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை லான்ச் பண்ணது யாரு? உங்க ஆன்சர் கிரிப்டோ வயர். ஓகேவா? ஓகே. Which of the following statement regarding new framework of Reserve Bank of India on small value digital payment in offline mode? இந்த டிஜிட்டல் பேமெண்ட் ஆஃப்லைன் மோட்ல கம்மியான அமௌண்ட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க, ஒரு ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கீழே வந்துருந்துச்சு அப்படின்னு பாருங்க.
ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் 200 வரையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் வந்து 2000 ரூபா வந்து பண்ணிக்கலாம் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும். டோட்டல் லிமிட் வந்து 2000 ரூபா, 200 ரூபாயா, ஓகேவா. ரீப்ளிமெண்டேஷன் ஆஃப் யூசர் லிமிட் ஷால் பி அலவுட் ஒன்லி வென் த ஆன்லைன் மோட் வித் ஏஎஃப்ஐ அடிஷனல் ஃபேக்டர் ஆஃப் அத்தன்டிகேஷன் மூலமா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதான் எல்லாமே ரைட்டா இல்லை இப்படி? எல்லாமே ரைட், ஆல் தி அபோவ் தான். Which of the following countries first auto sector exchange trade fund? யார் கொண்டு வந்தா? யாரு நம்ம கண்ட்ரியோட முதல் ஃபர்ஸ்ட் ஆட்டோ செக்டார் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டை கொண்டு வந்தது? ஐசிசி பொட்டன்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. Consider the following statement regarding IRDA new remuneration of CEO director of private users. இதுல எந்த ஆப்ஷன்? Option 1 and 2. The tenure of MD and CEO and whole-time directors of an insurance company has been set at 15 years. 15 வருஷம் வந்து அவங்களோட வேல்யூ tenure period சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி as applicable to bank, the prescribed maximum age of these functionaries will be 70 years. 70 வயசு வரை இருந்துக்கலாம். Okay, next. In January, Reliance New Energy Solar has acquired 25.9% stake in Sterling and Wilson Renewable Energy. For what amount and become the promoter company of SWERL? எந்த கம்பெனி? ரிலையன்ஸ் வந்து 220 கோடி கொடுத்து அந்த ஸ்டெர்லிங்கை வாங்கினாங்களா? சரியா? எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க? 25.9% வந்து வாங்கினாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்கன்றதான் கொஸ்டின். 1583 crores. Recently in January, which of the following company has become the first in the world to hit $3 trillion market capitalization? அச்சீவ் பண்ணது யாரு? ஆப்பிள். 2 அச்சீவ் பண்ணவங்க தான், 2.5 அச்சீவ் பண்ணவங்க தான், 3 மில்லியன் அச்சீவ் பண்ணது அவங்க தான். Recently in January, which of the following bank has signed Indian cricketer Shafil Verma as its brand endorser? நேத்து கூட பார்த்தோம். Bank of Baroda. Recently in January, which of the following has been entered into a strategic agreement with Xi'an KSA to provide digital solution in Saudi Arabia? Xi'an KSA ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? யார் கொண்டு வந்திருக்காங்க? சவுதி அரேபியால. Tata Communications. Recently in January, state-owned gas utility GAIL has completed acquisition of bankrupt infrastructure leasing and financial services. ஓகேவா? How much percent stake வந்து அவங்க வாங்கியிருக்காங்க? 26%. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்? ரிகார்டிங் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் விச் டூ பிக் டு ஃபெயில். நாலு எது ரைட்? உங்க ஆன்சர் ஆல் த அபோவ், எல்லாமே ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட். Recently in January, the Reserve Bank of India announced the inclusion of Airtel Payment Bank in second schedule of Reserve Bank of India Act. ஓகேவா? ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் எப்போ கொண்டு வந்தாங்க? ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக செகண்ட் ஷெட்யூல் பேங்க்ல ஆட் பண்ணாங்க. ஓகேவா? ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? 2017 ஜனவரி. Consider the following statement regarding Foreign Contribution Regulation Act. FCRA-க்காக வந்த ஆக்ட்ல இது எதெல்லாம் ரைட்டு? உங்களுக்கு ஆன்சர் ஆல் த அபோவ், எல்லாமே ரைட்டு. 79 நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்து இந்த இது கீழே ஆக்ட் கீழே வந்திருக்கு. அதே மாதிரி என்ஜிஓ வந்து 16,908 மாறி இருக்கு. என்ஜிஓஸ் வந்து இதில் ஆட் ஆயிருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் என்ஜிஓஸ். அதே மாதிரி கம்பல்சரி ஃபார் ஆல் என்ஜிஓஸ் ஓப்பன் எஃப்சிஆர் அக்கௌண்ட் வந்து எல்லா என்ஜிஓவுமே ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரைட். Recently, which of the following bank has taken next major step in ongoing digital transformation by investing 20 million in Pin Labs? IPO bond startup-க்காக Pin Labs-க்கு 20 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண பேங்க் எந்த பேங்க்? அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. Recently in January, which of the following has introduced Unified Personal Management System UPMS for recurring bill payments? இதை வந்து யார் கொண்டு வந்தா? NPCA பாரத் பில் பே. எப்படி? கரெக்ட். With reference of gold import by India, consider the following statement. Gold import படி எந்தெந்த ரிப்போர்ட்லாம் ரைட்டு? எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரைட்டு? India spent $55.7 billion on gold imports in 2021, buying more than double the previous year's tonnage. India is the world's biggest gold consuming nation. எனக்கு தெரிஞ்சு இதில் ரெண்டாவது இருக்கிறது வாய்ப்பு கம்மி. ஒன்றாவது மட்டும் தான் இருக்கும். Only one. Right. For the compliance
with regulatory requirements. Which of the following central government regulatory body has cancelled the authorization certificate of Muthoot Vehicle and Asset Financement and Eco India Financial Limited? இதோட லைசன்ஸ் வந்து யார் கேன்சல் பண்ணா? யார் பண்ணிருக்க முடியும்? இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. சரியா? NBFC இந்த கேபிட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் RBI தான் வரும். ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ஜிசெக்ல வந்து RBI என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க? இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து நிறைய இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும் மக்களே. அதாவது இது எப்படி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்து இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மீனிங் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆல் தி அபோவ் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. டெலிகாம் மேஜர் பாரதி ஏர்டெல் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் ஹூ அமங் த ஃபாலோயிங் டு ப்ரொவைட் சேட்டலைட்டிங் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் இன் இந்தியா. பாரதி ஏர்டெல் யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த சேட்டலைட் ப்ராட்பேண்டை கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க? ஹியூக்ஸ் நெட்வொர்க் இந்தியா. இப்போ இதில் ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன டவுட் வந்திருக்குன்னா, ஹியூக்ஸ் நெட்வொர்க்கையும் பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க, ஒன்போடையும் பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். கரெக்டா? சரியா? இதுல வந்து ஒன்பப் எதுக்கு வந்திருந்தாங்க, ஹியூக்ஸ் நெட்வொர்க் எதுக்கு வந்தாங்கன்றது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அதை நான் அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அதாவது பாரதி ஏர்டெல் வந்து ஹியூக்ஸ் நெட்வொர்க் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களோட அந்த சேட்டலைட் ஒர்க்குக்காக தான் வந்து ஒன்பப்போட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கரெக்டா? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த நியூஸ் அதான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட். Recently in January, which of the following has become the first company to disperse LAS loans against share digitally to any demat account holder registered with NSDL? யார் வந்து இந்த லோன்ஸ் அகைன்ஸ்ட் ஷேருக்கு அகைன்ஸ்டா வந்து லோன் கொடுத்ததா எந்த கம்பெனி முதல்ல வந்தாங்க? ஜியோதித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். டாபிக் கிரெடிட் பியூரோவில் வந்து புதுசாக நாம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க RBI. அதில் எதெல்லாம் ட்ரூ? இந்த இதில் எதெல்லாம் கரெக்ட்? ஒன்லி ஒன்னாவது மட்டும் தான் ரைட், மீதி எல்லாமே தப்பு. ஓகே. Which bank has won UiPath Automation Excellence Award for Best Automation under Crisis of Business Continuity? எந்த பேங்க் இந்த அவார்டு கொடுக்கப்பட்டுச்சு? UiPath Automation Excellence Award 2021. South Indian Bank. According to SBI research report on emergency credit line guarantee scheme, which state has emerged as the biggest beneficiary among the state? ECLGSல வந்து அதிகமாக பெனிஃபிஷரியான ஸ்டேட் எது? குஜராத். Recently in January, which state government has signed agreement with National Dairy Development Board to establish 200 crore joint venture? எந்த ஸ்டேட் கவர்மெண்டோட சேர்ந்து நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருந்தாங்க. 200 கோடி ரூபாய்க்கு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. Assam. Recently in January, an agreement has been signed between World Food Program in India with which of the following to enhance food safety and hygiene project at school meals. School mealsல இருக்க ஃபுட் அண்ட் ஹைஜீன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது கொண்டு வரணும் அப்படின்றா யாரோட சைன் பண்ணாங்க? அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன். எப்படி பார்க்காமலே சொல்லி நானே சொல்லியிருக்கேன், அப்போ நீங்கள் சொல்லி இருக்கணும். சரியா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது மக்களே, இந்த அடுத்த நியூஸ் போகிற முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரி இருக்கோ, இல்லை கரெக்டாக தான் நம்ம படிச்சிருக்கோமா, இல்லை நமக்கு நியூஸ் ஞாபகம் வருதா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நியூஸ் ஞாபகம் வந்திருக்கும். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். சரியா? இது ஆன்சராக இருக்கும், அது ஆன்சராக இருந்திருக்கும், ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்படி ரிவிஷன் பண்ணிடுறீங்க, ஸோ இந்த மாதிரி ஃபாலோ அப் கரெக்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அடுத்த தடவை பார்க்குறப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக ஞாபகம் வந்துடும். சரியா? ஆப்ஷன் பார்க்காமலே ஞாபகம் வந்துடும், டக்கு ஞாபகம் வந்துடும். ஓ, இந்த நியூஸ் அன்னைக்கு பார்த்தோமே, இப்படிதான கொஸ்டின் இருந்துச்சு, ஸோ இது அப்படி ஞாபகம் வந்துடும். அதற்காக தான் மக்களே ரிவிஷன் கொண்டு போகணும். ஓகே ஓகே. In January, which of the following city became first city with water metro project? Water metro project எங்க கொண்டு வந்தாங்க? கொச்சி. சூப்பரா, சூப்பர். Haryana government has proposed to set up first heli hub in the country. Which of the following place in which designed? அதாவது ஹெலி ஹப் எங்க கொண்டு வந்தாங்க? ஹரியானால. அவ்வளவுதான் கொஸ்டின். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கொஸ்டின் எங்க இருக்குன்றத மட்டும் கரெக்டா பாருங்க. எந்த பிளேஸ்ல வந்து இந்த ஹெலி ஹப் கொண்டு வந்தாங்க ஹரியானா கவர்மெண்ட்? அவ்வளவுதான். குருகிராம். ஓகே. Recently in January, which state art and craft has won the 2021 International Craft Award for Best Craft Village of the Year? எந்த ஸ்டேட் இந்த வாங்கினா கிராஃப்ட் அவார்ட்? கேரளா. நான் இது கூட சொன்னேன், கேரளா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் மக்களே நம்ம கோலம் கிட்ட இருக்கு. ஆலப்பியில கூட இந்த மாதிரி ஒரு ஜியூ ஸ்ட்ரீட்னு ஒரு இடம்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இந்த நியூஸுக்கு.
அவங்க வந்து நிறைய கிராஃப்ட்ஸ் ஆர்ட்ஸ்லாம் நிறைய சேல் பண்ற இடம், உங்களுக்கு நிறைய சுவீனியர் கிடைக்கும் அங்கே தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சூப்பர் சூப்பர். Which are the following state government forest department has launched first of its kind mobile app urban forest park? urban forest park ஒரு மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? தெலுங்கானா. இந்த நியூஸும் சொன்னேன். அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களோட பார்க் இருக்கு, ஃபாரஸ்ட் பார்க்ஸ் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கலாம் அந்த ஆப்லேன்னு சொல்லி சொன்னேன். Which edition of Northeast Festival has recently concluded in Guwahati at January 9? ஜனவரி 9ஆம் தேதி எத்தனாவது எடிஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து முடிஞ்சிச்சு. அதோட எடிஷன் என்ன? இந்த வருஷம் முடிஞ்சதோட எடிஷன் என்ன? 9th. Which are the following statement regarding National Clean Air Program report? National Clean Air Program report வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது இதெல்லாம் ரைட். 2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து 132 சிட்டிஸ் வந்து 20 to 30% வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா 2024. அது ஒன்று. டெல்லி வாஸ் த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் த லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் வித் ஹையஸ்ட் PM லெவல் 2.5. இரண்டுல எது ரைட்டு? முதல்ல மட்டும் தான் ரைட்டு, ரெண்டாவது ரைட்டு கிடையாது. ஸோ இதில் பாயிண்ட் மாறி இருக்கும். டெல்லி வந்து 2.5% இல்லை, ஐ திங்க் கூட இருக்கும். PM Modi inaugurated the new campus of Central Institute of Classical Tamil. கிளாசிக்கல் தமிழ் சொல்லி ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் கொண்டு வந்து கேம்பஸ் கொண்டு வந்தாங்க. அது எங்கே கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்கா? தஞ்சாவூர். சென்னை. சாரி, தஞ்சாவூர் சொல்லி தஞ்சாவூர்ல வேற. சாரி, இது சென்னையில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் த மிஷன் அமானட்? அமானட்னு ஒரு மிஷின் கொண்டு வந்தாங்களா? அந்த மிஷின் இது எது ரைட்டு? அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் தான் கொண்டு வந்தாங்களா? அதாவது பேசஞ்சரோட பிலாங்கிங்ஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் 2 மட்டும் தான் வரும். ஏன்னா அதை கொண்டு வந்தது வெஸ்டர்ன் ரயில்வேஸ், இந்தியன் ரயில்வே, சாரி வெஸ்டர்ன் ரயில்வே சென்டர், இந்தியன் ரயில்வேஸ் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து அதை கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? Which of the following statement is correct with respect of Swachh Vidyalaya Puraskar? Swachh Vidyalaya Puraskar அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்தாங்களோ? எஸ். அது யாருக்கு கொடுத்தாங்க? அதுக்கான என்ன இந்த ஆப்ஷன் இது ரைட்டு. Total 40 schools will be chosen for Swachh Vidyalaya Puraskar this year. நேஷனல் லெவலில் 40 ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த புஷ்கருக்காக. அதே மாதிரி இதோட பிரைஸ் அமௌண்ட் வந்து 50,000 25,000 இந்த வருஷம் மாற்றிட்டாங்க. ஆன்சர் ஒன்லி 1. சரியா? கரெக்டா? கரெக்ட். 50,000 60,000 தான் மாற்றிருக்காங்களே, 50,000 75,000 மாற்றலாம். அதனால ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது. கெவாடியா ரயில்வே ஸ்டேஷன் has been renamed as எக்ஸா நகர் ரயில்வே ஸ்டேஷன். அந்த கெவாடியா ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு? குஜராத். ரைட்டா? Which of the following ports has become? எனக்கு ஒரு மாதிரி லைட்டா மந்தமா தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 100 क्वेश्चन முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். முடியறனால. Which of the following port has become the first government run major port to handle 100 million tons cargo? எந்த போர்ட்? தீன் தயாள் போர்ட். எப்படி? ரைட்டா? ரைட். Which of the following department has launched the Fishery Startup Grand Challenge in association with Startup India? Startup Indiaவோட எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிஷரி ஸ்டார்ட்அப் கிராண்ட் சேலஞ்ச் பண்ணாங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரி. ஸோ ஃபிஷரி வந்துச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர்லாம் உள்ள வரப்போறது இல்லை. மேபி உங்களுக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் இந்த ஃபிஷரிஸும் குழப்பியிருக்கலாம். அது வந்து ஃபிஷரிஸ் தான். சரியா? On the occasion of Army Day, monumental national flag has put on public display along with India-Pakistan border at Longewala. In which of the following district in Rajasthan? ராஜஸ்தான்ல எங்க இருக்கு? எங்க இந்த கொடி ஏத்துனாங்க? உங்க ஆன்சர் ஜெய்சல்மர். Maghat Baholi Bihu is celebrated in which of the following northeastern state of India? Magh festival or Bogeli Bihu அப்படின்ற ஃபெஸ்டிவல் எங்க கொண்டாடுறாங்க? நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். எந்த ஸ்டேட்ல? அசாம். ரீசென்ட்லி ஜனவரி கச்சாய் லெமன் ஃபெஸ்டிவல் எங்க நடந்துச்சு? மணிப்பூர். இதெல்லாம் டக்குன்னு சொல்லியிருக்கணும், யோசிச்சிருக்கவே கூடாது நீங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஹேஸ் இஷ்யூ டைரக்டிவ் டு விச் ஆர்கனைசேஷன் டு இமிடியட்லி இஷ்யூ ரேட்டிங் ஆஃப் நியூ சேனல்ஸ்? எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த இஷ்யூ ரேட்டிங் இஷ்யூலாம் வந்து பார்த்துக்குருவாங்க? Broadcast Audience and Research Council, BARC. Who among the following recently launched AI-driven startup for water purification? Water purification ஒரு AI startup ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை லான்ச் பண்ணது யாரு? ஜிதேந்தர் சிங். ஓகே,
இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021 படி இது எந்த ஸ்டேட் பண்ணது கரெக்ட் ஃபாரஸ்ட் சர்வேல ஆல் த போ எல்லாமே ரைட்டு தான். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் அவுட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், the center will make it mandatory for car makers to provide minimum how many airbags in the motor vehicles that can carry up to 8 passengers. 8 passenger போற motor vehicles வந்து எத்தனை ஏர்பேக்ஸ் இருக்குன்னு சொல்லி மேண்டேட்டரியா இருக்குன்னு சொல்லி கார் மேக்கருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் போட்டுருந்தாங்க. 6 பேருக்கு 8 பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 6 பேருக்கு நீங்க கம்பல்சரியா வந்து ஏர்பேக் கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. சவுத் கொரியா போஸ்கோ அசைன் MOU with Adani Group set up integrated Mundra steel mill in which state with investment of 5 million billion. சரியா? $5 billion. அதாவது $5 billion வந்து ஒரு முண்ட்ரா ஸ்டீல் மில் வந்து கொண்டு வந்தாங்க. யாரோட? போஸ்கோவோட சேர்ந்து நம்ம அதானி குரூப் கொண்டு வந்தாங்க. எங்க கொண்டு வந்தாங்க? குஜராத்ல கொண்டு வந்தாங்க. சூப்பர். ஐயோ 103 ஆயிடுச்சு மகளே. ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட், தண்ணி மட்டும் எடுத்து வந்துடுறேன். சரியா? ஒரு 2 நிமிஷம் தண்ணி மட்டும் எடுத்து வந்துடுறேன். வந்துட்டேன், தண்ணி குடிச்சுறேன். ஒரே நிமிஷம். ரைட்டு மகளே, போலாமா? போலாம். அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரீசெண்டாக ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனால டிசம்பர் எண்டு வரையும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, அமௌண்ட் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் போட்டுருந்தாங்க. சரியா? எவ்வளோ அமௌண்ட்டு? 1.5 lakh crores. சரியா? 1.5 லட்சம் கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட், recently in January, state-owned Railtel has announced to set up edge data center across how many railway stations, public-private partnership. edge data center வந்து நம்ம ரயில்டெல் வந்து எத்தனை இடத்துல கொண்டு வரோம்னு சொல்லிட்டாங்க? எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்? 102. ரைட்டா? ரைட். Recently in January, India and which of the following country recently launched free trade agreement negotiations? free trade agreement negotiationsக்காக நம்ம இந்தியா வந்து யாரோட இந்த நெகோசியேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோசியேஷன்ஸ். UK. ஞாபகம் இருக்கா? In a major boost to India's US bilateral trade, which of the following fruit have got market access of USA with Government Department of Agriculture? எந்த ஃப்ரூட்டை வந்து இந்த US bilateral tradeல வந்து மோர் மார்க்கெட் அக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க? இல்ல எந்த ஃப்ரூட்? இந்தியன் மேங்கோஸ் அண்ட் பொமக்ரானட்ஸ். சரியா? இது வந்து நம்ம நியூஸ்ல பார்க்கல. ஸோ இது வந்து சும்மா குவிஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரூட் பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இந்தியன் மேங்கோஸ் அண்ட் பொமக்ரானட்ஸ், இந்தியா US பைலேட்டரல் ட்ரேட்ல இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் இது சொல்லிடணும். ஓகே? இந்தியன் மேங்கோஸ் அண்ட் பொமக்ரானட்ஸ். US Treasury had minted coin featuring image of Maya Angelou. First black woman have been right. Maya Angelou வந்து எந்த ஃபீல்ட சேர்ந்தவங்க? போயட். ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு ஃபர்ஸ்ட் உமன் வந்து அந்த ஒரு புக் எழுதினாங்கன்னு சொல்லி அவங்களுக்கா அந்த I know why the caged bird sings, அந்த புக்கு தான். நிறைய புரட்சிலாம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். First on site evidence on water on the surface of the moon has been found by Change E5 lunar probe of which country? யார் வந்து எப்படி சொல்றது, மூன்ல தண்ணி இருக்குன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிச்சாங்க? சைனா. According to Ntpc limits on cash withdrawal as AEPS transaction, account bank should limit the number of approved cash withdrawals transaction per customers per terminal per day. How many transaction? அதாவது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டெர்மினல்ல ஒரு கஸ்டமர் எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணலாம், வித்ட்ரால் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி NPC ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. டேட்டா சொல்லியிருந்தாங்க. ஃப்ரேம் ஒர்க் எத்தனை? 5 டிரான்சாக்ஷன், 5 டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். Central Vigilance Commission has expanded the scope of advisory board of banking and financial frauds to cover all fraud cases that involves amount of what and above. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த அட்வைசரி போர்ட் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஃப்ராட் வந்து இந்த ஃப்ராட் கேஸை வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 crore.
Recently in January, Hero Future Energies has partnered with which of the following for zero setup for setup of 1000 megawatt of green hydrogen project facility in India, UK and Europe. யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம ஹீரோ ஃபியூச்சர் இன்ஜினியரிங் வந்து எனர்ஜிஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த 1000 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வரோம் இந்தியா யூகே யூரோப்ல கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓமியம் இன்டர்நேஷனல். Recently in January, which of the following company has acquired Israeli cyber security startup Simplify அப்படின்னு சொல்லி சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப் வந்து இஸ்ரேலோடது அதை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க? Microsoft. Recently in January, Google Cloud has entered into partnership with which of the following for the development of cryptowire ecosystem. Cryptowire ecosystemக்காக நம்ம Google Cloud வந்து யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க? Ticker plant. Right. Recently, the central government has planned to emerge how many film bodies with National Film Development Corporation? எத்தனை film bodies வந்து merge பண்ணப்பட்டிருக்கு? 4. Recently in January, whom among the following has joined the fintech platform as an investor and advisor of the committee of the company? சரியா? எந்த fintech platform? யாரோடது? சாரி, சத்யானதல்லா. Recently in January, Reliance Industrial Investment and Holdings Limited, a wholly owned subsidiary of RLI, acquired 73.3% stake in New York Mandarin Hotel for the amount. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து இந்த நியூயார்க் மேண்ட்ரியன் ஓரியண்டல் ஹோட்டலோட ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க நம்ம RIL? 98.15 million. Recently in January, Reserve Bank of India has introduced a new Department of Payment and Settlement System of which of the following purpose? எந்த பர்பஸ்க்காக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? Innovation in fintech space. Super. Recently in January, which of the following bank has announced strategic collaboration with Google to fuel its customer experience strategy and expand its value proposition service? கூகுளோட எந்த பேங்க் வந்து இப்போ ரீசெண்டா பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க? அபாக்கஸ் 2 பிளாட்ஃபார்ம்காக. RBL பேங்க். அபாக்கஸ் 2ன்றத கீழே கடைசியில் இருக்கு, அதான் நம்மளோட கீவேர்ட். ரைட்டா? ரைட். Recently in January, Edelweiss Housing Finance Limited entered with which of the following bank for co-lending agreement with priority sector areas? priority sector areasக்காக லெண்டிங் கொடுக்கறதுக்காக எந்த பேங்கோட நம்ம எடல்வைஸ் ஹவுசிங் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க? இந்தியன் பேங்க். FinLabs, an Asian digital payment provider backed by Seiko India and Mastercard announced for US listing IPO for how much amount? US listing IPO-க்காக எவ்வளவு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி இது பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம மாஸ்டர்கார்டும் FinLabs சேர்ந்து? 500 million. Recently in January, 1015 companies, both domestic and global, have filed application to take advantage of how much amount production linked incentive scheme PLI production linked incentive scheme-க்காக ஆட்டோமொபைல் காம்பவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபைல் ஆயிருக்கு, எவ்வளவு அமௌண்ட்? 25,918. சரியா? Which of the following bank has announced a new scheme? Mahagramin Baliraja Taranhar Yojana for farmers unpaid loans. எந்த பேங்க் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க? மகாகிராமின் பலிராஜா தரன்ஹர் யோஜனாவை. Maharashtra Gramin Bank. According to the recent released report on second round of quarterly employment survey, the 9th sector hired around how much more people during July to September 21 as compared to June to June 21. அதாவது எவ்வளவு மெம்பர் வந்து எவ்வளவு பீப்புள் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க, ஹையர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றத கட்சி. 2 lakhs. Which of the following regional rural bank has signed MOU with McQueen Technologies? McQueen Technologies ஓட ஒரு MOU சைன் பண்ணாங்க. எதற்காக? இந்த சோலார் பவர் பம்ப் செட், சோலார் ஃப்ரெண்ட்லி பம்ப் செட், ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி சோலார் பவர் பம்ப் செட்ஸ் கொண்டு வந்தாங்களே, யாரோட சேர்ந்து கொண்டு வந்தாங்க? நம்ம இந்த McQueen Technologies. Karnataka Vikas Gramin Bank. RBI recently extended the validity of its direction of Sri Guru Ravindra Shahakara Bank Niyamita. When was the bank placed under RBI direction?
அது இந்த கைட்லைனுக்குள்ள வந்துச்சு. சரியா, டைரக்ஷன்ஸ்குள்ள தான் நீங்க எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ டைரக்ஷன்ஸ்குள்ள. அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? அது ஜனவரி 2020 இருந்து உள்ளதா இருக்கு. Recently, who has recently signed a joint development agreement with Africa 50 to continue development of Kenya Transmission Project. Kenya Transmission Project Africa 50 ஓட யார் வந்து எம்ஓ சைன் பண்ணியிருந்தாங்க? அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. சாரி, பவர் கிரிட். ஞாபகம் இருக்கா? பவர் கிரிடும் ஆப்பிரிக்கா 50யும் பார்த்தோம். Recently in January, what is the name of Federal Bank subsidiary company which has been approved by Federal Bank's board for publicly list in January 2022? Publicly list. எந்த லிஸ்ட்டுக்குள்ள ஃபெடரல் பேங்கோட எந்த சப்சிடரி உள்ள வந்திருக்காங்க ஜனவரியில்? FedFina. Recently in January, which of the following companies has signed a trading agreement with India's Manikaran Power Limited? ஏன்னா மணிக்காரன் பவர் லிமிட்டோட யார் வந்து ட்ரேடிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க? நேஷனல் பவர் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். நேபாள் பவர் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். நேஷனல் பவர் எக்ஸ்சேஞ்ச், நேபாள் பவர் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். நேபாளும் மணிக்காரன் பவர் லிமிடெடும் தான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. எலக்ட்ரிசிட்டியை வந்து டொமஸ்டிக் பிரைவேட் செக்டார்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. Recently in January, Federal Bank launched online lending platform Federal Insha Loans. சரியா, Federal Insha Loans ஒன்று கொண்டு வந்தாங்களா? ரைட், ஃபெடரல் பேங்க் தான் கொண்டு வந்தாங்க. ஃபெடரல் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? அலுவா. Indira Gandhi National Open University has signed MOU with whom among the following to promote investor education and financial literacy? யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து இந்த ப்ரொமோட் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து கொண்டு வந்திருக்காங்க? ஆன்சர், இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியோட சேர்ந்து. Which bank has chosen as India's best private bank at Global Private Banking Awards? Global Best Private Bank அவார்டு வாங்கினது யாரு? HDFC Bank. According to latest Global Economic Prospect Report, the global economy will grow by how much percent in 2022? 2022 வந்து எவ்வளவு பர்சன்ட் வந்து கூடும் குளோபல் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 4.1%. RBI recently proposed new norms for classification of investment portfolio of banks. They will come into effect of which of the following date? இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் பேங்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிளாசிஃபிகேஷன் நார்ம்ஸ் எல்லாம். அது வந்து எப்போ வந்து பவருக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க? ஏப்ரல் 2023. பேங்க்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது ஆப்ஷன் பி வராது, ஏன்னா 3 ஆப்ஷன் இப்போ தான் ஒரு ஆன்சர் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பி வராது வாய்ப்பு கம்மி. ஒன்லி 2 ஆப்ஷன் டி தான், ரெண்டாவது மட்டும்தான் வேல்யூ, இது எதுவுமே வராது. Which of the following Indian e-commerce companies have joined hands with BOB Financial and Ntpc to launch co-branded contactless credit card? நம்ம BOB Financialோடையும் Ntpcயும் சேர்ந்து ஒரு இந்த இந்தியன் இ-காமர்ஸ் கம்பெனி வந்து ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கார்டோட எந்த கம்பெனி? ஸ்னாப்டீல். In January 2022, RBI has authorized which of the following banks to collect direct and indirect tax behalf of CBDT and CBIC? நான் இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தேன். அது ஜனவரி 2022 வந்து எந்த பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க இந்த சிபிடிடி அண்ட் சிபிஐசி வந்து நீங்க கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ வரையும் பார்த்துருந்தோம், அன்னைக்கு வரையும் பார்த்தோம். டிபிஎஸ் பேங்க் வரையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ சாரி, தனலட்சுமி பேங்க் வரையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜனவரி 2022 யாருக்கு சொல்லியிருந்தாங்கன்னு கொஸ்டின். சவுத் இந்தியன் பேங்க். Which of the following has become the India's first bank to receive 926 million monthly UPI transaction? மந்த்லி யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து யார் வந்து அதிகமாக வாங்கியிருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பேமெண்ட் பேடிஎம் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க், பேமெண்ட் பேடிஎம் பேங்க்னு சொல்றேன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க். Which of the following signed MOU with India INX to launch India's first Bitcoin and Ethereum future ETF? இந்தியாவோட முதல் பிட்காயினை வந்து லான்ச் பண்றதுக்காக யார் வந்து MOU சைன் பண்ணியிருந்தாங்க? இந்தியா ஐஎன்எக்ஸோட. காஸ்மியா ஃபினான்ஷியலா? சாரி, டாரஸ்கிளிங் பிளாக் செயின். Recently, United Nations has projected that India economy will grow how much percent in 2022? எத்தனை பர்சன்ட் இந்தியாவோட எக்கனாமி க்ரோ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க யுனைடெட் நேஷன்? 3.5%. ஓகே.
இதுக்கு ஆன்சர் தப்பாக இருக்கும் மக்களே, எனக்கே இப்போ டக்குன்னு தோணுது. யுனைடெட் நேஷன் ரிப்போர்ட் படி இந்தியன் எக்கனாமி வந்து எத்தனை பர்சன்ட் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 2022. அதுக்கு ஆன்சர் என்ன? இந்தியன் எக்கனாமி வில் க்ரோ 6.5% இன் 2022, 5.9% 2023. சரியா? வேர்ல்டு எக்கனாமி தான் 3.5%, அதுவும் வந்து 2023க்கு. ஸோ ஆன்சர் வந்து 6.5% மக்களே. சரியா? சூப்பர். According to RBI report, the Ombudsman scheme for the year 2020-2021, volume of complaints received under all the three Ombudsman scheme was increased by how much percent? எத்தனை பர்சன்ட் வந்து இந்த வால்யூம் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 22.27%. சரியா? சரி. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ஹென்லி பாஸ்போர்ட், இந்தியாவோட பாஸ்போர்ட் ரேங்கிங் எத்தனை? ஹென்லி பாஸ்போர்ட் ரிப்போர்ட் படி இந்தியாவோட பாஸ்போர்ட் ரேங்கிங் எத்தனை? 86, சாரி 84, சாரி 84. Which of the following is not included in top of 5 threats of India as per World Economic Forum? World Economic Forum படி இந்த ஒரு 5 ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்தியாவுக்கு. அந்த 5 ரிஸ்க்ல இதுல எது அந்த 5 ரிஸ்க்ல இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் இன்இக்வாலிட்டி ஐ திங்க் இருந்துச்சு. வைட் ஸ்ப்ரெட் யூத் டிஸ்இல்யூஷன்மெண்ட், ஐயோ, வைட் ஸ்ப்ரெட் யூத் டிஸ்இல்யூஷன்மெண்ட், ஃப்ராக்சர் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான் இல்லை. ரைட். எப்படி மாசா? ICC Prudential Asset Management Company entered into collaboration with which of the following two strategic metal and energy equality funds of India? இவங்க யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க? ஐ திங்க் பின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் அட்வைசர்ஸ். கரெக்டா? கரெக்ட். Which among the following company has have received World Bank Group and Consumer Technology Association Global Women Health Tech Award in 2022? இதுல யார் இந்த அவார்டை வாங்கினாங்க? வேர்ல்ட் பேங்க்கும் கன்சியூமர் டெக்னாலஜி அசோசியேஷன் கொடுத்த குளோபல் உமன்ஸ் ஹெல்த் டெக் அவார்ட்ஸை யார் வாங்கினா? நிறமை ஹெல்த் கேர்ஸ், இனக்கல் டெக்னாலஜி, ஸ்டார் ஹெல்த். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. நிறமையும் இன்கலும் வாங்கினாங்க. நிறமைன்றது வந்து பிரஸ்ட் கேன்சர் டெஸ்ட் பண்ற கிட் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. இன்கல்ன்றது வந்து இந்த இன்னொன்று கண்டுபிடிச்சிருந்தாங்களே, உமன்ஸ்க்காக தான் அவங்களும் பண்ணினாங்க. ரெண்டுமே வரும். எப்படி? இந்த நிறமை வந்து பிரஸ்ட் கேன்சருக்கான ஏர்லி ஸ்டேஜ் கண்டுபிடிக்காக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த தெர்மலெக்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க நம்ம இவங்க நினைக்கிறேன். ரைட்டா? NABARD has projected overall credit potential of which state for financial? எந்த ஸ்டேட்டுக்கு வந்து 1,34,665 கோடி ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க நபார்டு? ஒடிசா. In January 2022, RBI approved reappointment of Ntpsc. Ntpsc வந்து எதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா போட்டிருந்தாங்க? ஐ திங்க் ஐசிஐசிஐ. ஐசிஐசிஐ தான். Recently in January, CVR Ravindran has been resigned from the post of MD and CEO of which following bank? எந்த பேங்கோட MD and CEO வந்து ரிட்டையர் ஆனார் அவர்? ஐ திங்க் CSB பேங்க். ரைட்டா? ரைட். ஜாலி. Recently in January, who has been appointed as Vice President of Beijing-based multilateral funding institution? AIB யோட வைஸ் பிரசிடென்ட்டாக போடப்பட்டவர் யாரு? நம்ம இந்தியா சேர்ந்தவர் போட்டாங்க, உஜித் பட்டேல். Haytham Al-Ghais selected as new Secretary General of Organization of OPEC. Right? He is from following country. எந்த கண்ட்ரில இருந்து வந்தவர்? Haytham Al-Ghais, குவைத். பேரை பார்த்தா தெரிஞ்சிடும். அல்கொய்தா, அல்கைஸ், சாரி அல்கொய்தான்றது வந்து ஒரு terrorist name. Sorry. Recently in January, who have been named as new Prime Minister of Kazakhstan? கசகஸ்தானோட புது பிரைம் மினிஸ்டர் யாரு? சமையல்ல கசகசா சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அலிகான் சமையலவ். ரைட்டா? ரைட்டு. ஹாய், முடிஞ்சு மக்களே, நல்லபடியா முடிஞ்சு லைவ். சரியா? இதுல எதுவும் queries இருந்துச்சு, இல்லை எதுவும் கரெக்டான இல்லை, எதுவும் மிஸ்டேக் ஆயிருக்கு, இல்லை எதுவும் நான் எதுவும் கரெக்டாக எடுக்கல அப்படின்னா கீழே கமெண்ட்ல உங்களோட சஜஷன்ஸ் லீவ் பண்ணுங்க மக்களே, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு தனியாக கூட மெசேஜ் பண்ணுங்க. என்னோட ஐடி முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, பார்த்து சிறப்பாக பண்ணிடலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. வேற எதுவும் பெரிய எதுவும் இருக்கா மக்களே? இருந்தால் சொல்லுங்க, கேட்டுப்பாரு. சார் ஃபார் பாஸ்போர்ட் இந்தியா 83 இஸ் ஆன்சர். 84 தான் எனக்கு தெரிஞ்சு வரும். 90ல இருந்துச்சு, ஒரு 6 பொசிஷன் தள்ளி 84 தான் ஆனாங்க.
84 தான் நினைக்கிறேன். கரெக்டா? 88 கொஸ்டின் ஆன்சர் செக் ப்ரோ. என்னாச்சு? என்ன கன்ஃபியூஷன் ஆகுது இதுல? இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸை காணோம். இதா இருக்கு. 84 தானே மக்களே? எனக்கு தெரிஞ்சு 84 தான். நானும் எனக்கு படிச்ச ஞாபகம். 83 இல்ல. நான் வேணா சர்ச் பண்ணி சொல்றேன். சரியா? எயிட்டி தேர்டா 84 செக் பண்ணி சொல்றேன் மக்களே, கோச்சுக்காதீங்க. நீங்க க்ளூ சொன்னீங்க 1983 மூவி. 83 மூவி க்ளூ சொல்லணும் இதுக்கு. ஆமா 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 ஆமா. சரி. 83 தான் க்ளூ சொன்னேன் ஐ திங்க். ஆமா ஆமா 83 தான் நினைக்கிறேன். சாரி மக்களே, அப்ப 83 தான் நினைக்கிறேன். ஓகே ஆமா 83 மூவி தான் க்ளூ வச்சிருந்தோமோ. எஸ். சரி மக்களே, அதை சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எதுவும் query எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. வேற எதுவும் ஹெல்ப் queries எதுவும் சொல்லணும்? 83 தான். எனக்கும் 83 தான் ஞாபகம் இருக்கு. ஸோ செக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து நான் செக் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே, டோன்ட் வரி. வேற எதுவும் queries இருக்கா? வேற எதுவும் சொல்லணுமா, கேட்கணுமா? சொல்லணும், கேட்கணும்னா சொல்லுங்க. வேற எதுவும் இஷ்யூலாம் இல்லை மக்களே, ஓகே தானே? பின் பண்ணிடுறேன். ஓகே பின் பண்ணிடுறேன். வேற எதுவும் இருக்கா மக்களே? வேற ஒன்றும் இல்லைல்ல? தேங்க்ஸ் ஜி. நன்றி. இங்கிலீஷ் செஷன் எப்போ வரும்? மண்டேலேருந்து வந்துடும். வேற தேங்க்யூ சார், நைஸ் செஷன். நன்றி. நன்றி மக்களே. வேற ஒன்றும் இஷ்யூலாம் இல்லை, ஓகே தானே? ஓகே மக்களே, சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் லைவ்ல மீட் பண்றேன். 6:30க்கு லைவ். எல்லாரும் ஒழுங்கா வந்து சேர்ந்துருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லையா மக்களே? போயிட்டுவா. டாடா, பாய். வரட்டா. அப்புறம் பெருமாள் எப்படி இருக்காளே பார்க்க முடியல.